மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கடாய் வச்சு 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 கப்பு எடுத்துருக்கேன். தூள் வெள்ளம்னு கேட்டிங்கன்னா வந்து கடையில் தருவாங்க. அது வந்து கொஞ்சம் மண் இல்லாமல் இருக்கும். அதிரசத்துக்கு வந்து நம்ம வந்து வடிகட்டாமல் தான் பண்ணணும். ஸோ அது அப்போ தான் நல்லா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கப்பு வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏலக்காய் எடுத்து அது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். 1.5 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். வறுக்காத மாவு எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா கபகபான்னு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நல்லா வாசனை வரும் பாருங்கள். ஒரு கம்மி பதம் கூட வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுத்த எடுத்தால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சின்ன ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்பையில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஜில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா வந்து அது நல்லா வந்து உருட்டுறதுக்கு வரணும். நல்லா பால்ஸ் மாதிரி வரணும். அதே டைமில் மெதுவாகவும் இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளத்தில் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊறட்டும். அந்த மாதிரி கோடாக போட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்று சேராமல் அப்படியே ஸ்டிஃபாக வந்து நிற்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். 4 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து வாழை இலை இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து இந்த மாவு வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி அதில் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு ரொம்ப வந்து தின்னாகவும் இருந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு தட்டிட்டு வந்து போட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக வந்து இப்படி தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா சடசடன்னு சவுண்டு வரும். அதை சலசலப்பில் அடங்கினதுக்கப்புறம் வந்து இந்த அதிரசத்தை வந்து போட்டு எடுக்கலாம். ரொம்ப வந்து தின்னாகவும் இருந்துடக்கூடாது. அந்த அதிரசம் அந்த எந்த இதில் இருக்குமோ அந்த ஸ்டேஜில் வந்து தட்டி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும்.